வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பேபி பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ். இது சாதம் கூட இல்லாட்டி சப்பாத்தி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வெடிச்சதும் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா பேபி பொட்டேட்டோஸை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கண்டினியூஸாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகியாச்சு. ஸோ உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். வேகாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோஸ்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பேபி பொட்டேட்டோ மசாலா பர்ஃபெக்டாக குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான பேபி பொட்டேட்டோ மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட இல்லாட்டி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பேபி பொட்டேட்டோ மசாலா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.